வாங்க கேஸ் இப்போ நம்ம ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து உங்களுக்கு சும்மா ஒரு ப்ரிவ்யூ கொடுத்துட்றேன் நம்மளோட இந்த டெலகிராம் பாட்டுக்கானது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட்னு கமெண்ட் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து என்ன ஒரு டெக்ஸ்ட் ரிப்ளை வந்திருக்கு. அதுக்கடுத்து ஹெல்ப்னு கொடுத்தோடனே இங்கே வந்து என்னென்ன கமெண்ட்லாம் கொடுக்க முடியும் அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கண்டெக்ட் கொடுத்த உடனே ஒரு டெக்ஸ்ட் ரிப்ளை, கான்டாக்ட் கொடுத்த உடனே நம்மளோட யூடியூப் சேனல் லிங்க்கு, அப்புறம் மற்ற சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸோட லிங்க்லாம் வந்திருக்கு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த நிறைய கம்பெனிஸோட ஸ்டாக் ப்ரைஸ் என்ன அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியணும்னா இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டாக் கமாண்ட் வச்சு டிசிஎஸ், எம்எஸ், அது மைக்ரோசாஃப்ட், எஃபினா, ஃபேஸ்புக், எம்எஸ்என் அந்த மாதிரி நம்ம கொடுத்த உடனே அதோட அந்த ஸ்டாக் ப்ரைஸ் என்ன நம்மளுக்கு வந்து அது காமிக்கும் கைஸ். சரி வாங்க இப்போ நம்மளோட இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வாங்க கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டெலகிராமில் வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ டெலகிராமில் நம்ம ஒரு பாட் உருவாக்கணும்ல, அதுக்கு நம்மளுக்கு இந்த பாட் ஃபாதர் இப்போ பாருங்கள் இந்த ப்ளூ டிக் போட்டுங்கிற இந்த ப்ரொஃபைல் நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார்ட்னு கொடுத்திங்கன்னா இங்கே வந்து நம்ம பாட் க்ரியேட் பண்ணுறதுக்கான சில ஆப்ஷன், செட் நேம், இந்த மாதிரி நியூ பாட் உருவாக்குறதுக்கு, டெலிட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் நியூ பாட்டுன்னு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு பாட்டை உருவாக்கிட்டோம். அடுத்தது அதுக்கு ஒரு நேம் கேட்குறாங்க, நேம் கொடுத்துடலாம். அடுத்தது யூசர் நேம் கேட்குறாங்க கைஸ். இதை யூசர் நேம் வந்து நம்மளுக்கு வந்து பாட் அந்த ஒரு டெக்ஸ்ட்டோட நம்மளுக்கு வந்து இது எண்ட் ஆகணும். அவ்வளோதான் கைஸ், நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஏபிஐ கீ அந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து அதை கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த டெலகிராம் பாட்டையும் நம்மளோட இந்த பைத்தான் அப்ளிகேஷன் இந்த ப்ரோக்ராமிங்கும் கோடிங்கும் நம்ம வந்து லிங்க் பண்ண போகிறோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் கோடிங் வந்து நம்மளுக்கு தேவையான பேக்கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா python.telegram.bot. இது வந்து இந்த டெலகிராம் இந்த பாட் சம்மந்தமான இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்காக நம்ம இப்போ இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு எப்படி டவுன்லோட் பண்ணுறது? ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணிடலாம் கைஸ். இந்த பேக்கேஜில் நம்மளுக்கு இந்த இஎக்ஸ்டி இந்த ஒரு மாடியூல் வந்து மட்டும் நம்ம வந்து இதை இம்போர்ட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இதை நான் வந்து டேரெக்டாக காமிக்க விரும்பலை அப்படி சொல்கிறீங்கன்னா இங்கே பாருங்கள் token.txt சொல்லிட்டு இந்த ஏபிஐக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் நான் இப்போ வந்து கொடுத்துருக்கேன். இப்போது இதை வந்து ரீட் ஃபார்மேட்டில் மட்டும் ஓப்பன் பண்ணி ஆஸ் எஃப்னு கொடுத்து இந்த டோக்கன் ஒரு வேரியபிள்குள்ளே வந்து f.readன்னு சொல்லி அந்த உள்ளே இருக்கிற அந்த ஏபிஐ கீ அதை வந்து ரிசீவ் பண்ண சொல்லி அதை இந்த டோக்கன் அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ண சொல்கிறேங்க இந்த டெக்ஸ்ட்டை. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டுன்னு ஒரு வேரியபிள்குள்ளே வந்து இந்த டெலகிராம் பாட்டையும் நம்மளோட இந்த பைத்தான் டெக்ஸ்ட் இதையும் லிங்க் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிடலாம். இதை வச்சுட்டா நம்ம கொடுக்குற எல்லாமே டெலகிராம் பாட்டில் கொடுக்குற எல்லாமே இப்போது இந்த பைத்தானுக்கு போய் அது வழியாக நம்ம கொடுக்கறதுக்கு ரிப்ளை வந்து அப்டேட் ஆகும் கைஸ். இந்த டிஸ்பான்சர் வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிஸ்பார்ச். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கான அந்த கமெண்ட்ஸ், அந்த ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் நம்ம இப்போ கொடுத்துடலாம். கமெண்ட்கான ஃபங்க்ஷன்ஸ் இப்போது இந்த ஸ்டார்ட்டுக்கான ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஸ்டார்ட்டுன்னு அந்த ஒரு கமெண்ட் கொடுக்கும்போது இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரிப்ளையாக வரணும். என்ன டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, எது வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹலோ வெல்கம் டு YOUNGCODERன்னு கொடுத்துருக்கேன். அதே ஹெல்ப்னு நம்ம கமெண்ட் பண்ணும்போது என்ன ஃபங்க்ஷன்னா இதுவும் அதே தாங்க கைஸ். நம்மளுக்கு வந்து என்னென்னா இப்போ நம்ம இதோட நம்ம பாட்டோட கான்டாக்ட் பண்ணுறதுக்கு சில கமெண்ட்ஸ் வச்சுருக்கோம்ல, அதோட ஒரு சின்ன லிஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இப்போ வந்து இது கொடுக்கும் கைஸ்.
ஜஸ்ட் ஸ்டார்ட்னா வெல்கம் மெசேஜ், ஹெல்ப்னா அந்த ஹெல்ப் இது அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிடலாம் கைஸ். கண்டென்ட்டுனா அந்த எங்கோட சேனல் பற்றி இன்ஃபர்மேஷன் வரும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். அடுத்துன்னு கண்டென்ட் இந்த கமெண்ட் கொடுக்கும்போது என்ன ஃபங்க்ஷன்னா, இதுவும் ஒரு டெக்ஸ்ட்டு தான் கைஸ். அப்டேட் இது வந்து நம்ம வந்து அப்டேட்டட் மெசேஜ் டாட் ரிப்ளை டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட் கொடுமா டபுள் கோட்ஸில் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துடலாம், ஓப்பன் ப்ராக்கெட்ஸ்குள்ளே. அடுத்தது காண்டாக்ட். இந்த ஃபங்க்ஷன் இந்த கமாண்டோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் டெக்ஸ்ட்டு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம நம்மளை வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, அதாவது நம்ம யூடியூப் சேனல் லிங்க் அது எல்லாமே இதுக்குள்ளே நம்ம கொடுத்தோணும். இது கொஞ்சம் ஒரு பெரிய டெக்ஸ்ட்டு இதனால இதை வந்து நம்ம வந்து ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும் கேஸ். அப்புறமா இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த ஒரு கமாண்டை வந்து நம்ம அதுக்கான ஒரு கமாண்டை வந்து நம்ம உருவாக்குறோம் கேஸ். அதுக்கு தான் இந்த disk.add handler அதாவது அந்த கமாண்டை வந்து உருவாக்குறோம். telegram.txt வச்சு கமாண்ட் ஹேண்ட்லர். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அந்த ஒரு கமாண்ட் நம்ம கொடுக்கும்போது இந்த ஸ்டார்ட்டுன்னு அந்த ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதில் என்ன இதெல்லாம் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து அது ஃபங்க்ஷன் ஆகும். பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டட் கொடுத்தேன்னா இங்கே வந்து ஒரு மெசேஜ் ரிப்ளை டெக்ஸ்ட்டு கொடுத்துருந்தோமா, அந்த ஃபங்க்ஷன் வந்து இதை நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஹெல்ப்னா அந்த ஹெல்ப் ஃபங்க்ஷன். அதே மாதிரி கண்டென்ட் இது காண்டாக்ட் காண்டாக்ட் இப்போது ஒன்றும் ஆகலை கைஸ். இந்த அப்டேட்டட் டாட் ஸ்டார்ட் போனி நம்ம கமெண்ட் கொடுத்த உடனே அது ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். முடித்த உடனே ஐடல், அதாவது அது ஸ்டாப் பண்ணும். அந்த ஒரு பேசிக் கமெண்டை வந்து நம்ம இப்போ கொடுத்துட்றோம். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். இங்கே டெலகிராம் செக் பண்ணோம் இருங்க, நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். யூசர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட இந்த பாட் தெரியுது, ரிலேஷன் பாட். ஓகே, இப்போது இங்கே வந்து ஸ்டார்ட் கொடுக்கலாம். கொடுத்தோடனே வெல்கம் மெசேஜ் வந்துடுச்சு. ஓகே, ஹெல்ப்பை கொடுத்துட்டோம், எல்லா கமெண்ட்ஸ் ஓகே, ஒரு லிஸ்ட் வந்துடுச்சு. ஓகே கைஸ், அடுத்து கண்டென்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துடுச்சு. அதுக்கடுத்து காண்டாக்ட் கொடுத்து பார்ப்போம். ஓகே, டெக்ஸ்ட் ப்ளஸ் லிங்க்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த பேசிக்காக அந்த இதெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம செய்கிறது தான் இந்த ஸ்டாக்ஸ்க்காக நம்ம செஞ்சுருந்தோம். அதுவும் நம்ம செய்ய போகிறோம்.
அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இந்த ஏஐ ரிப்ளை பண்ணுற மாதிரி எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்றேன்னா அது வந்து என்ன சொல்லணும்னா யூசேட். இப்போ நான் வந்து அதுக்கு வந்து எல்டிஎஸ்ன்னு அனுப்பிச்சி விட்டோன்னா அது அதாவது சென்ட் பண்ணேன்னா இப்போ வந்து அது வந்து என்கிட்ட யூசேட் எல்டிஎஸ்என் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுக்கும். ஹேண்டில் மெசேஜ் இதுக்கு ஹேண்டில் மெசேஜ். இப்போ நான் ஹேண்டில் மெசேஜ் கொடுத்தேன்னா யூசேட் அப்புறம் அப்டேட்டில் நம்ம கொடுத்த update.message.text அந்த ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா மெசேஜு, அது வந்து நம்மளுக்கு வந்து இது வந்துடும். அதாவது ஒன்றும் இல்லை கைஸ், யூஸர் வந்து சொன்ன டெக்ஸ்ட் வந்து அப்படியே அதுக்கு முன்னாடி யூசேட் அந்த மாதிரி வந்து ஒரு இது மட்டும் அந்த ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் ஆட் ஆகிடும். யூஸர் சொன்ன டெக்ஸ்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணிடுறோம். அப்புறம் இதுக்கான ஒரு கமாண்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடுறோம் கைஸ். மெசேஜ் ஹேண்டலர் இங்கே டெலகிராம் .text.filters .text அவ்வளோதான் கைஸ். இப்போ பாருங்கள், முன்னாடியே 2 நினச்சா ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போது திரும்பி ரன் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஏதோ ஒரு ஓகே. இங்கே நம்ம வந்து முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்த மாதிரி இதில் இந்த கமாண்டில் தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும் நமக்கு கொடுக்கணும்ல கைஸ், அது மறந்துட்டோம். இங்கே ஹேண்டில் மெசேஜ்னு கொடுத்துருங்க. அதை இப்போது அப்படி கொடுத்து மெசேஜ் வந்த உடனே அவன் கொடுத்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கணும். இப்போ எல்டிஎஸ்என் சென்ட் பண்ணியிருக்கேன், யூசேட் எல்டிஎஸ்என் அந்த மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி $welcome கைஸ், யூசேட் $welcome கைஸ் அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்குற மெசேஜ் வந்து நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ், நம்ம நிறைய ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் சொன்னாலும் கைஸ், அதை இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து பாண்டாஸ் எல்லாருமே இந்த பைத்தான் இதுதான் ஃபெமிலியராக இருப்பீங்க. இந்த பாண்டாஸ் பேக்கேஜ் இதை வச்சு தான் இந்த டேட்டா, இந்த கிராஃப் இதெல்லாம் நம்ம வந்து பைத்தானில் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாண்டாஸில் டேட்டா ரீடர் இந்த மாடியூலை வந்து நான் வந்து இது பண்ணி வெப் இந்த டேட்டா ரீடர் வந்து நாம் என்ன டேட்டா வந்து ரிசீவ் பண்ணுறோம் சொல்லுவோம், அதை வந்து எந்த டேட்டா வேணாலும் நம்ம கேட்குற டேட்டா வந்து அதை ரிசீவ் பண்ணி நம்மளோட இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து சென்ட் பண்ணோம் கைஸ். சென்ட் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை ஸ்டோர் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டாக் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அது வெப் ப்ரௌசர்லேருந்து தானே அது இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இந்த ஸ்டாக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கிட்டோம் கைஸ். அதே மாதிரி இந்த பாண்டாஸ் ரீடர் இதை வச்சு ஸ்டிக்கர் இஸ் ஈக்குவல் டு கான்டெக்ஸ்ட், அதாவது ஸ்டிக்கர் இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக் எந்த கம்பெனி கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா கைஸ், அது வந்து இது வந்து ரிசீவ் பண்ணிடும். அடுத்ததாக டேட்டா இஸ் ஈக்குவல் டு வெப் டாட் அந்த பாண்டாஸ் டேட்டா ரிசீவர் டேட்டா ரீடர் இதில் வந்து என்ன பண்ணோன்னா யாஹூலேருந்து அந்த யாஹூ வெப் ப்ரௌசரில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து மற்ற ப்ரௌசர் யூஸ் பண்ணி அதுக்கான அந்த இதை வந்து நம்ம வந்து அதாவது அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இதை வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணலாம் கைஸ். அப்புறமா அந்த ரிசீவ் பண்ணிட்டு அந்த ப்ரைஸை வந்து இதுக்குள்ளே ப்ரைஸ் அந்த ஒரு வேர்வோக்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் அது என்னென்னா த கரண்ட் ப்ரைஸ் இஸ் ஆஃப் டிக்கர், அதாவது அந்த கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ப்ரைஸ். இதை வந்து இந்த டிக்கர் இதை வந்து நீங்கள் வந்து செட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுக்கணும் கைஸ். இப்போ வந்து நீங்கள் இந்த ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து டெசிமல் இதுலேயும் வரலாம். ஸோ நான் இப்போ வந்து ஃப்ளோட் ஃபார்மேட்டில் அது என்டர் பண்ண சொல்கிறேன்.
இப்போ பாருங்கள் அதில் ரன் பண்ணி பார்க்குறோம் ஸ்டாக் எஃப்பி. ஓ ஐயோ ஓ அது அது அந்த ஹேண்டில் மெசேஜ் அந்த ஃபங்க்ஷன் ஒன்றுமே நடந்துன்னுக்குது. இருங்க கைஸ். ஓ ஆமாம் கைஸ், இந்த கமாண்ட் வந்து நம்ம இது பண்ண மறந்துட்டோம். இது கமாண்ட் வந்து ஆட் பண்ண நம்ம மறந்துட்டோம். அந்த டெலகிராம் பாட் கிட்ட கமாண்ட் இருக்குது, நம்ம கொடுக்கல. இப்போ பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் என்எஃப்பி கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் என்எஃப்பியத்தில் எஃப்பி தான் என்எஃப்பி கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க கைஸ், கரண்ட் ப்ரைஸ் இஸ் 162 rupees 162.06 rupees. MSN 0.65 rupees ஸ்டாக் ப்ரைஸ். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த டேட்டா வந்து ரிசீவ் பண்ணலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட இந்த டெலகிராம் பாட் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. இந்த டெலகிராம் பாட் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video.